என்னோட சொத்து பார்த்தீங்களா, எண்ண முடியாத சொத்து. உங்களால் முடிஞ்சால் என்னுடைய சொத்து எத்தனை இருக்குன்னு நீங்கள் எண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். இதை விட பெரிய செல்வம் கிடைக்குமா? யாருக்காவது அந்த வரம் கிடைக்குமா? குழந்தை செல்வன்ற வரம். பாருங்கள், என்னை சுற்றி எவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க. ஒரு கஷ்டம்னா என் கண்ணீரை தொடச்சி விட எத்தனை கைகள் இருக்குது பாருங்கள். இதை விடவா பெரிய செல்வம் இருக்க போது? உண்மையிலே நான் கொடுத்து ஒரு ஹாய் சொல்லுங்க. எல்லாரும் கோடீஸ்வரன் கோடீஸ்வரின்னு சொல்லிக்கிறாங்க. என்னை விட பெரிய கோடீஸ்வரி இந்த உலகத்தில் யாராவது இருப்பாங்களா? நாமளும் சந்தோஷமாக இருக்கணும், நம்ம கூட இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணுங்க. அதுதாங்க வாழ்க்கை. நம்ம போகும்போது எதையும் கொண்டு போக மாட்டோம், ஆனால் வாழும்போது உணரவும் ஃபீல் பண்ணவும் சந்தோஷன்ற ஒரு வாழ்க்கை வேணும். அந்த வாழ்க்கையை இந்த ஜென்மத்தில் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், அனுபவிக்குவேன். முன்னாடி இவ்வளோ பேர் ஃபேமிலியாக ஹாப்பியாக கோயிலில் கூட இவ்வளோ ஃபோட்டோ இருக்காது. என் கூட இருக்கவங்க ஹாப்பியாக ட்ரை பண்ணுவேன், ஹாப்பியாக வச்சுப்பேன். எல்லாம் தீனி பண்ணுறாங்கடா சாமி. இது என்னுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச நல்லது எல்லாருக்குமே செய்வேன். யாருக்கும் என்னால் எந்த கெட்டதும் வராத அளவுக்கு என்னை நான் பார்த்துப்பேன். ஹாப்பியாக இருக்கிற மூமெண்ட்டை நான் க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பேன். எத்தனை மணிக்கு போவேன் ஹாப்பியாக வச்சுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். வண்டியில் போகிறேன், பஸ் இல்லையா? ஹாப்பியாக இருப்பேன். ஹாப்பியாக இருக்க மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்த ஹாப்பியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. நீங்களும் ஹாப்பியாக இருங்க, கூட இருக்கவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. பாய். வீடியோ வீட்டில் பார்த்துக்கோங்க. கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அந்த குழந்தைங்க முகத்தை பார்த்தா எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். அது பொய்யுங்க, சத்தியமான உண்மை. அது உணர்ந்தவங்களால் மட்டும்தான், ஃபீல் பண்ணவங்களால் மட்டும்தான் அது உண்மைன்னு இவ்வளோ கஷ்டம். குழந்தைங்க குடும்பத்தை எல்லாத்தையும் ரசிச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் உண்மையில சமைச்சு
இருக்கிறத பார்த்து ரசிங்க. அப்படி முடியலையா அமைதியாக போயிடுங்க, அந்த இடத்த விட்டு கடந்து. ஆனால் அடுத்தவங்க ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து இதெல்லாம் உனக்கு தேவையா, இந்த வயசில் உனக்கு இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் உனக்கு வேணுமா, அந்த மாதிரி வார்த்தையை அவங்கள சொல்லி கஷ்டப்படுத்துகிறாங்க. ஏன்னா பல விஷயங்களை அவங்க இழந்து வந்திருப்பாங்க, அதை கிடைக்கும் போது பயன்படுத்தணும்னு நினைப்பாங்க. அதை இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி அவங்கள மறுபடியும் காயப்படுத்திட்டாங்க. பாட்டுக்கிறா உடம்பு வளைய மாட்டேங்குது அவளுக்கு. விளையாடி பாட்டுக்கிறேன் விளையாடி இது ஆட்டம்.